ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசியின் பயம் 100% குட். கண்டிப்பாக விருச்சிக ராசி மனசளவில் இருக்கக்கூடிய அந்த பயமாகப்பட்டது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல தான் செயல்படும். ஏன்னா அவங்களுடைய மனபயம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தான் ஆபத்தில் சிக்கிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முன்னெச்சரிக்கை. சின்ன சின்ன விஷயங்களையுமே கூட நுணுக்கமாக கவனிப்பாங்க. சின்ன சின்ன அதாவது ஒரு சின்ன வேலையை கூட பல ஆங்கிளில் யோசித்தே முடிவெடுப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த பொறுமையும் சரி, அளவு கடந்த யோசனையும் சரி, அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லக்கூடிய பழமொழி மாதிரி அது மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அளவு கடந்து யோசிப்பதை குறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களுக்கு மனதில் பயம் கொள்வது முட்டாள்தனமும் கூடவே. மனதளவில் பயம் கொள்வது முன்னெச்சரிக்கை. அதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடுவீங்க, அல்லது முன்னெச்சரிக்கையோடு இருப்பீங்க. உங்களை நீங்கள் தற்காத்துக்க அது சரியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால் மனபயம்ன்றது 100% இஸ் குட் தான். ஆனால் அது அளவு கடந்து ஆகும்போது எல்லா விஷயத்துக்குமே பயம் கொள்வது அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அது ஆபத்துன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பயம் கொள்ளணும். உங்களால் முடியலை, நீங்கள் முயற்சி செஞ்சு முடியாமல் போன விஷயத்தை நினச்சி பயமோ அல்லது குழப்பமோ கவலையோ படுறது முட்டாள்தனம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. உங்களுடைய சத்துக்கு உங்களுடைய பலத்துக்கு அது முடியலைன்னும் போது அதை விட்டுட்டு அடுத்த வேலையை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது தான் சிறப்பு. அதனால் மனசை ஒரு தெளிவாக தேவையற்ற விஷயங்களை பற்றி அளவு கடந்து யோசிக்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன தவறுகள் நடப்பது இயல்பு தான். தவறே நடக்காமல் எதையும் சரி செய்ய முடியாது, இதை நினைவில் இருக்கட்டும். ஒரு தப்பு நடந்தால் தான் நீங்கள் ஒரு அனுபவ பாடம் கற்றுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலுமே அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நெருப்பு சுடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நெருப்பை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அந்த நெருப்பு இல்லாமல் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால் அதை கையாளுற விதம், அவங்க சொன்னது சுடும், நம்ம சுடாமல் கையாள கற்றுக்கணும். அதுதான் உண்மை. அதனால் மனபயம் அப்படின்றது விருச்சிக ராசிக்கு ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஆனால் அளவு கடந்த மனபயம் மிகப்பெரிய ஆபத்தும் கூட. சின்ன சின்ன விஷயங்களுக்குமே மனதளவில் கவலையோ அல்லது பயமோ கொள்வது மிகப்பெரிய ஆபத்து. மற்றபடி உங்களுடைய மனபயம் உங்களை எப்போவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் ஒரு செக்யூர்டாகவும் சேஃபஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்னா அது உண்மை தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை பற்றி பயம் கொள்வது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்தையுமே நெகட்டிவாக யோசிக்காமல் சில விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்க. ஒரு தவறு நடந்தால் அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒரு தவறு நடந்ததுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதையை கொண்டு வரும். இனி வரும் காலகட்டமும் சரி, இப்போ இருக்கிற நேரமும் சரி, விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது. அதாவது ஒரு வேலையை எடுத்து நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கும் போது அதில் கொஞ்சம் முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள் இயல்பாக நீங்கள் உணரலாம். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நன்மைகளையும் வாரி வழங்க தயாராக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை முழுசாக நம்புங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காது. நீங்கள் ஒரு படி முன்னேறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க பல படிகள் ஏறுவாங்க. அப்போ கூட அவங்களுக்கெல்லாம் மனசு ஆறாது. உங்களுடைய வளர்ச்சி சிறிதாயினும் இருந்தாலும் அதை கெடுக்க முயல்வார்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியும் சரி, உங்களுடைய முயற்சியும் சரி, தெரியாத பார்த்துக்கிறவர்களும் நல்ல விஷயந்தான். கொஞ்சம் மறைச்சி காலம் நமக்கான நேர காலம் வரலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. மனதளவில் அதீத பயமும் வேண்டாம், மனக்குழப்பமும் வேண்டாம். மனக்கவலை நிச்சயமாக உங்களுடைய பாசிட்டிவ் அதை குறைச்சிரும். முடிஞ்ச வரைக்குமே மனபயம் என்பது மிக முக்கியமான விஷயங்களில் பயம் கொள்வது அவசியமான ஒன்று. அது முன்னெச்சரிக்கை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயப்படுறது அது ஆபத்து தான். அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனபயம் படாமல் உங்களுடைய தவறு அது நடந்தாலும் திருத்திக்கலாம், இல்லைனாலும் மறுக்க முடியாது அப்படின்னா அதை விட்டுடுங்க. அதுக்காக யோசிச்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு கெடுதலிலுமே நல்லது இருக்கும், எந்த ஒரு நல்லதிலுமே கெடுதல் இருக்கும். அதை பார்க்குற கண்ணோட்டம் தான். அதனால் விருச்சிக ராசி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூர்ந்து சில விஷயங்களை கவனிக்கிறது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய யோசனையிலே நேரமும் காலமும் போயிடும். அதனால் சில விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க.
மிக முக்கியமான விஷயங்கள், பெரிய செயல்கள் அதில் கவனம் செலுத்துங்க, தப்பே கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய பலம் இவ்வுலகம் அறியும் காலம் இப்போ தான். உண்மைதான். நீங்கள் உங்களுடைய முயற்சியை சரியான முறையில் எதிர்கொள்ளுங்க, நிச்சயமாக வெற்றி பெறலாம். விருச்சக ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்களுடைய பாதங்கள் கொண்டுள்ளது. இதில் விசாகம்ன்றது ஒரு நல்ல குணம். அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுவாங்க, யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. அடித்தாலும் கூட தெரியாமல் பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இந்த அனுஷம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, ஏமாற்றங்களை சந்திப்பாங்க, தொல்லைகளும் துன்பங்களும் நிறைஞ்சு இருக்கும் இளம் வயதில். கேட்டையை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலுமே அதை எதிர்கொள்கிற அந்த பலமும் அவங்கக்கிட்ட அதுக்கு தகுந்தாற் போல் இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையுமே எதிர்கொள்கிற அந்த பலம் இருக்கிறதுனால அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய பாசிட்டிவ். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் விருச்சக ராசிக்கு நிலையாகவும் நீடித்திருந்த பிரச்சனைகள் இனி பனி போல விலகும். நிச்சயமாக உங்களுடைய பலம் வெளிப்படும், மன பயம் குறையும். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காமல் தேவையான விஷயங்களை பற்றி யோசிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யோசனையை குறைத்து செயலில் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த காணொலிகளில் விருச்சக ராசிக்கு மேலும் நல்ல செய்தியும் குட் நியூஸும் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.